வணக்கம் மக்களே, இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி செய்யலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, சீரகம் போட்டுக்கோங்க, தனியா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு, 5 பச்சை மிளகா, ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கணுங்க. டேஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு அது மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கோங்க தனியாக. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. வெண்டைக்காய் வந்து நான் 150 கிராம் போட்டுக்கணுங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கினேன். நல்லா வதங்கி வரட்டுங்க. அந்த குழக்கொப்பெல்லாம் போய்டும். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட்லன்னா கூட இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து சாப்பிட்ருவாங்க. இது வெண்டைக்காவான்னு கேட்பாங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா குறைன்னு அரைச்சி இன்னொரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க. கடாயில் நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பச்சடிக்கு. கடுகு, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. மணமாக வாசனை வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பச்சடி, கோவக்காய் பொரியல் பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த சாப்பாடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.